வாழ்க வையகம், வாழ்க வளத்துடன், குரு வாழ்க, குருவே துணை. நம்ம ஜூன் மாத பலன்கள் பார்க்க போகிறோங்க. சரி, 2 மாதம் வருது. இதில் நம்மளுக்கு வந்து வைகாசியும் வருது, ஆணியும் வருது. சரி, புனிதமான மாதம். ஏன்னா வைகாசி நம்ம வந்து வைகாசி விசாகம் முருகரை கொண்டாடுவோம். இன்னொன்று ஆணி திருமஞ்சனம், நடராஜ பெருமாள் ஆனந்த தாண்டவம் சிதம்பரத்தில் ஆடினதும் இந்த ஆணி திருமஞ்சனம் நாளில் தான். ஸோ இது வந்து அப்பா அம்மா புள்ள 3 பேருக்கும் ஒரு செலிப்ரேஷனான மந்த், சூப்பரான மந்த், புனிதமான மந்த். இந்த மாதம் நமக்கு என்னென்ன நல்ல விஷயம் நடக்குது, நிறைய நல்ல கிரக சேர்க்கைகள் இருக்குங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து இப்போ மிதுனமில் பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த ஆணி ஆரம்பித்த உடனே புதனும் சூரியனும் சேருவாங்க, புத்த ஆதித்ய யோகா அப்படின்வாங்க. அதே மாதிரி கடகத்தில் பார்த்திங்கன்னா குருவும் சுக்கிரனும் சேருவாங்க, குரு சுக்கிரன் யோகம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் மகாலட்சுமி, குரு சுக்கிரன் தான் மகாலட்சுமி. ஸோ நம்ம ஜென் ஸ்டோன்லாம் தருவோம் அதுக்காக. அதனால் இதில் வந்து நிறைய நல்ல கிரக சேர்க்கைகள் இருக்குது. அதனால் இந்த கிரக சேர்க்கைகள் வச்சு இப்போ குரு பயிற்சி வர ஜூன் மாதம், குரு பயிற்சி வர ஜூன் 2. இந்த குரு பயிற்சிக்கே தனியாக வர நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ இன்டர்வியூ கொடுத்துருக்கோம். ஸோ இந்த குரு பயிற்சி, இந்த கிரக நகர்வுலாம் பார்க்கும்போது இந்த மாதம் நம்மளுக்கு எப்படி இருக்குது, மெயினாக ஓவராலாக எப்படி இருக்கும், மற்றபடி வேலை, தொழில், திருமணம், கடன், நம்மளுடைய உடல் ஹெல்த்து, வெல்த், சந்தோஷம், இது எல்லாம் மொத்தமாக பார்க்க போகிறோம். ஒவ்வொன்றா பார்ப்போம் வாங்க. மிதுன ராசி, மிதுன லக்னம். அதான் போன வருஷம்லாம் உங்களுக்கு தான் சரியான ஜாக்பாட். ஏன்னா குரு பகவான் ஃபுல்லாக இருந்தார். இந்த ஜூன் 2 ஆரம்பமே குரு பயிற்சியோடு ஆரம்பிக்குது. ஸோ இந்த மாதம் வந்து ஒரு சூப்பரான மாதம். ஓகே, சூப்பர். நம்மளுடைய 2வது வீட்டுக்கு போகிறாரு குரு பகவான். அப்போனா காசு விஷயம் இந்த வருஷம், நான் குரு பயிற்சியை தனியாக சொல்லியிருப்பேன். இந்த வருஷம் அடுத்து வர ஒரு வருஷத்துக்கு உங்களுக்கு காசு நல்லபடியாக கைக்கு வரும். அது இந்த மாதத்துலேருந்து நிறைய, ஆக்சுவலாக போன மாதத்துலேருந்து நிறைய பேருக்கு ஸ்டார்ட் ஆகிருக்கும், நிறைய பேருக்கு இந்த மாதம் ஸ்டார்ட் ஆகும். ஒவ்வொருத்தருடைய ஜாதகத்தை பொறுத்து கொஞ்சம் முன்ன பின்ன ஆகும். பட் பணம் விஷயம் நல்லா வரும். குடும்பத்தில் சந்தோஷம் ரொம்ப நல்லா செழிப்பாக இருக்கும். இந்த டைமில் என்னென்ன விஷயங்கள் பெஸ்ட்டாக இருக்குது நீங்கள் பண்ணலாம் அப்படின்னா, இந்த மாதமே ஆரம்பிச்சிட்டிங்கன்னா சீக்கிரம் முடியும். என்னென்னா கடனை அடைக்கிற விஷயம். மிதுனத்தில் யாராவது நீங்கள் மிதுன ராசியோ லக்னக்காரங்களோ யாராவது கடன் வாங்கியிருந்தீங்க, அதை அடைக்க முடியாமல் தவிக்கிறீங்கன்னா, இப்போ இந்த அடுத்த ஒரு வருஷம் கடன் அடைக்கிறது சூப்பரான டைம். இந்த மாதமே ஆரம்பிச்சிடுங்க. அதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது கோர்ட்டு கேஸு, பிரச்சனை, பஞ்சாயத்து, யார் கூட சண்டை, இதெல்லாம் சரி பண்ணோன்னா இந்த மாதம் பெஸ்ட்டானது. மிதுனத்தில் வந்து நிறைய பேர் வக்கீல், லாயர், நிறைய பேர் இந்த ப்ரொஃபஷனில் இருப்பீங்க. அந்த மாதிரி இருந்தாலும் நீங்கள் ஏதாவது கேஸ் புதுசாக எடுக்கணும், ரொம்ப நாள் கேஸர் எடுக்கணும்னு ஆசை வந்திருக்கு, எடுக்கணும்னா எடுக்கலாம். ஏதாவது நிறைய கேஸ் எனக்கு வரணும்னு சொல்லிட்டு அதுக்காக நீங்கள் எதனா ட்ரை பண்ணாலும் அதுவும் பண்ணலாம். அதுவும் ரொம்ப நல்லா சூப்பராக இருக்கும். ஏன்னா உங்களுக்கு பிஸ்னஸ் ஹவுஸே நல்லா வளரும். போன வருஷம்லாம் பார்த்தீங்கன்னா பர்சனலாக நல்லா இருந்திருக்கும், ஆனால் பிஸ்னஸ் கொஞ்சம் டல்லாக அடிச்சிருக்கும் போன வருஷம்லாம் லைட்டாக. ஏன்னா உங்கள் 10ஆம் வீட்டில் சனி பகவான் வந்து அப்படியே மனுஷன் ஜென்ம சனி ஆட்சி பெற்று உக்காண்டிருந்தார், ஃபுல் பவரில் உக்காண்டிருந்தார். அதனால் ரொம்ப ஸ்ட்ரகிளாக இருக்கும். இப்போ வந்து குரு பகவான்லாம் பார்த்தோன்னா கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகும். பிஸ்னஸ்க்கு புஷ் பண்ணுங்கள். இப்போ பிஸ்னஸ்க்கு நீங்கள் எவ்வளோ புஷ் பண்ணுறீங்களோ அவ்வளவும் சிறப்பாக வருவீங்க. ஒன்று, அதே மாதிரி யாராவது வேலைக்கு போகிறீங்க, வேலை செய்கிறீங்கனாலும் அந்த இடத்துல நல்ல வளர்ச்சி வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள். நம்ம போன தடவை சொல்லியிருந்தோம், இந்த அப்ரைசல் டைம் எனக்கு தெரிஞ்சு மார்ச் ஏப்ரல் டைம்லாம் சொல்லியிருந்தேன். அப்ரைசல்லாம் யாருக்காவது மிதுனம் அப்ரைசல் ட்ரை பண்ணுறீங்களா, ப்ரொமோஷன் ட்ரை பண்ணுறீங்கன்னா தாராளமாக ட்ரை பண்ணுங்கள். சூப்பரான வாய்ப்பு இருக்குன்னு நம்மளுக்கு 2-3 காலம் வந்துச்சு. சார் இது அப்ளை பண்ண கிடச்சிருந்தான், அந்த மாதிரிலாம் யாருக்குன்னா கிடச்சிதுன்னா வாழ்த்துக்கள், கமெண்ட்லேயும் போடுங்க. இல்லை ப்ரமோஷன் இல்லைன்னா அட்லீஸ்ட் சேலரி ஹைக்காவது கண்டிப்பாக கிடச்சிருக்கும், அதை ட்ரை பண்ணுங்கள். இன்கேஸ் தலைவரே 2மே நடக்கலை, தலைவரே நான் என்ன பண்ணுறது அப்படின்னு யாருன்னா இருந்தீங்க அப்படின்னா, வேலை ஏதாவது ஜம்ப் அடிக்கணும்னு யோசிச்சிங்கன்னா ட்ரை பண்ணலாம். ஏன்னா இப்போ இந்த வேலை ஸ்தானம், சர்வீஸ் செக்டர், 6ஆம் வீடு, உங்கள் 6ஆம் வீட்டுலாம் இப்போ குரு பகவான் பார்க்குறதுனால உங்களுக்கு வந்து டைம் ரொம்ப நல்லாயிருக்கு. சரி, உங்களுக்கு வந்து அந்த வேலை ஸ்தானம்ன்றது ரொம்ப நல்லாயிருக்கு. அதை விட சிறப்பு என்னென்னா, குடும்பத்தோடு நீங்கள் எதனா ட்ராவல்லாம் பண்ணோன்னா நீங்கள் வந்து ரொம்ப நல்லா தாராளமாக ட்ராவல் பண்ணலாம். அந்த அமைப்பும் ரொம்ப நல்லாயிருக்கு.
ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா போன வருஷம் என்னென்னா மிதுனத்துக்கு என்னென்ன சொன்னோம், இல்லை இந்த ஜூனுக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு வருஷமாக என்னென்ன சொன்னோம், உங்களுக்கு வந்து பர்சனல் லைஃப் நல்லாயிருக்கும், குடும்பத்தோடு சந்தோஷமாக ட்ராவல் பண்ணுவீங்க, குடும்பம்னு நிறைய பர்சனலாக சொன்னோம். இப்போ அப்படியே 2ஆம் வீடு வந்ததுனால பணம் குடும்பம் ரெண்டுமே வருது. ஸோ இப்போ வந்து வேலையில் ப்ரமோஷன், வேலையில் ஹைக்கு, வேலை இடமாற்றம், உங்களுக்கு பிடிச்ச வேலை கிடைக்கிறது, பிஸ்னஸ் நல்ல க்ரோத்து, பிஸ்னஸ் வெளிநாடு கொண்டு போகிறது, வெளியூர் கொண்டு போகிறது, பிஸ்னஸ் பணம், குடும்பத்துக்காக பணம் சம்பாதிக்கும் விஷயங்கள் நிறைய நீங்கள் பண்ணுவீங்க. ஸோ இதுதான் வந்து ஒரு பெரிய அட்வான்டேஜ். அதே மாதிரி நீங்கள் வந்து யார்கிட்ட இருந்தாவது கடன் வாங்கணுன்னாலும் சரி, இல்லை நீங்கள் யார்கிட்ட கடன் கொடுத்துருக்கீங்க அந்த காசை திருப்பி வாங்கணும் அப்படின்னாலும் சரி, இல்லை சார் பணம்லாம் பிரச்சனை இல்லை, எனக்கு வந்து இப்போ வந்து ஏதோ ஒரு அட்வைஸ் வேணும், ஒரு சப்போர்ட் வேணும், ஒரு இன்ட்ரோடக்ஷன் வேணும், ஒருத்தர்கிட்ட எனக்கு ஒரு இன்ட்ரோடக்ஷன் வேணும், அந்த மாதிரி எந்த ஒரு ஹெல்ப் கேட்டாலும் அடுத்தவங்க கிட்ட இருந்து வர ஹெல்ப் வந்து உங்களுக்கு வந்து நிறைய கிடைக்கிறதுக்கு எக்கச்சக்க வாய்ப்புகள் இருக்குது. ஆயுள் பலம் நல்லாயிருக்கு, உடல்நிலை சீராகுங்க. மிதுனத்துக்கு வந்து நிறைய இந்த ஸ்கின் அலர்ஜி வரும். இந்த இப்போ இருக்கிற வெயிலுக்கே பார்த்தீங்கன்னா எல்லாரும் ஓரளவுக்கு எரியுதுன்னு சொல்லுவோம். அந்த வெயிலுக்கு மிதுனம்னா பார்த்தீங்கன்னா கையை தோல் கருப்பாயிடும் டக்குன்ட்டு. அவங்களுக்கு வந்து இந்த ஸ்கின்னு வந்து ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கும், டக்குன்னு அலர்ஜி மாதிரி ஆகிடும். ஸோ அந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா நிறைய வீட்டு வைத்தியமே நிறைய இருக்குது. தேங்காய் எண்ணெய் அப்ளை பண்ணுறது, ஆலிவ் ஆயில் அப்ளை பண்ணுறது, நைட்டு வேணாலும் டக்குன்னு கோல்ட் ஆகிடும், மேபி காலையில் குளிக்கிறதுக்கு ஒரு 1 ஹவர் கொண்டு அப்ளை பண்ணுறது, இந்த மாதிரிலாம் பண்ண அது நல்ல குவாலிட்டி ஆயிலாக பண்ண அவங்களுக்கு ஸ்கின் அலர்ஜியில் எக்கச்சக்கமாக குறையும். ஸோ இதுலேயே நீங்கள் வந்து சார் இதெல்லாம் நல்லா இருக்குது சார், சூப்பராக இருக்குது டைம், இப்போ போன வருஷம் நான் கல்யாணம் சான்ஸை மிஸ் பண்ணிட்டேன் சார், இப்போ தான் கஷ்டப்படுறேன் சார்னா இப்போவும் கல்யாணத்துக்கு ட்ரை பண்ணுங்கள், எல்லாத்துக்குமே வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஒவ்வொருத்தர் நட்சத்திரம் தசா புத்தி வச்சு வேறு நிறைய விஷயங்கள் விளையாடும். ஓகேங்களா, நல்ல விஷயங்களாக. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் இதுலேயே திருவாதிரையாக இருக்கீங்க, மிருகசீரிடம் வந்தால் செவ்வாய் முருகர் வழிபாடு பண்ணலாம், திருவாதிரையாக இருந்தால் நடராஜர் அம்பாள் வழிபாடு பண்ணலாம். இந்த ஜூன் மாதம் ஆவணி திருமஞ்சனம் யாருக்குன்னு பார்த்தா நடராஜருக்கும் அம்பாளுக்கும் தான். அந்த காஸ்மிக் டான்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ஒருத்தர் லாஸ்ட் டான்ஸ்னு ஒரு பாட்டு ஃபேமஸ் ஆச்சு, நான் அதை சொல்லலை, நான் காஸ்மிக் டான்ஸ், சிவாவோடைய காஸ்மிக் டான்ஸ் சொல்கிறேன், சரிங்களா. அந்த ஆனந்த தாண்டவம் அப்படின்றது இந்த ஆணி மாதம் நடக்குது. ஸோ அந்த நேரத்தில் நம்ம சிதம்பரம் போய் பார்க்க முடிஞ்சால் சூப்பர், இல்லைன்னா எந்த சிவன் கோயிலில் தான் அங்கே பூஜை நடக்கும் அதை பாருங்கள். அதை பார்க்கவே நீங்கள் வந்து லைஃப்பில் நல்லா முன்னேறுவீங்க. புனர்பூசமாக இருந்தால் ராமரை கும்பிட்றதும் ரொம்ப நல்லது. ஜென்ரலாக இது புதன் வீடு அப்படின்றதுனால பெருமாள், ராமர், கிருஷ்ணர் இவங்க வழிபாடு நல்லது. துளசி கொடுத்து வழிபாடு பண்ணுங்க. அன்னதானம் கொடுக்குறதா இருந்தால் புளியோதரை கொடுங்க. அதே நீங்கள் சிவபெருமானாக இருந்தால் வில்வ இலை சாத்துங்க. அங்கேயும் புளியோதரை அன்னதானம் கொடுத்துட்டு வர உங்களுடைய இந்த ஜூன் மாதன்றது சிறப்பாக இருக்குங்க. உங்கள் ராசிக்கு வந்து ஒரு கிளப் பண்ணி சொல்லியிருக்கேன். ஏன்னா ஒன்று ஜூன் பலன், ஒன்று செகண்ட் வந்து குரு பயிற்சி. உங்களுக்கு ஜூன் 2 குரு பயிற்சி ஆரம்பிச்சு. ஸோ அதுவும் எல்லாமே கலந்தான் சொன்னால் குரு பயிற்சி தனியாக நம்ம இதே சேனலில் வீடியோ கொடுத்துருக்கோம், இன்டர்வியூ கொடுத்துருக்கோம், அதையும் பாருங்கள். சரி, இப்போ வந்து நம்ம சொல்கிறது தான், ஒரு ராசி லக்னத்துக்கும் ஒரு 2 கோடி தமிழர்கள் இருக்காங்க. அதனால் எல்லாருக்கும் பொதுவாக சொல்லியிருக்கோம். நம்மளுடைய கை ஃபிங்கர் பிரிண்ட் மாதிரி ஒவ்வொருத்தர் ஹாரோஸ்கோப் மாறும், ஜாதகம் மாறும், அதுக்கேற்ற மாதிரி சில நகர்வுகள் நிறைய சேஞ்ச் ஆகும். பட் பொது பலன்கள் இதுதான். இதை தாண்டி உங்களுக்கு வந்து தீவிரமாக இல்லை சார் வீட்டில் ஒரு கல்யாணம் இருக்குது, வீட்டில் ஒரு நல்ல விஷயம் இருக்குது, இல்லை வீட்டில் ஒரு கஷ்டம் இருக்குது, இதெல்லாம் நான் சரி பண்ணணும் அப்படின்னா நம்பர் இருக்குது, ஜாதகம் பார்க்கலாம். சில பேர் வந்து சார் ஜாதகம் நீங்கள் சொல்கிறது சிலது நடக்குது, சிலது நடக்கலை சார், என்ன சார் பண்ணுறதுனா அப்போது வீட்டுக்கு வாஸ்து பார்க்கணும். சரி, நம்ம ஜாதகம் நல்லா இருந்து வாஸ்து சரியில்லைன்னா பிரச்சனை. ஸோ அதையும் நம்ம அது வேணுன்றவங்களும் அதுவும் பார்த்துக்கலாம். இதை தாண்டி நம்ம நிறைய ரெமடிஸ் தருவாங்க. கலர் தெரப்பி, அரோமா தெரப்பி, மெட்டல் தெரப்பி, மலர் மருந்துகள் இதெல்லாம் கொடுக்குறோம். அல்டிமேட்டாக இது எல்லாம் ஒரு டூல். அதாவது இப்போ நான் சென்னையிலேருந்து செங்கல்பட்டு போனால் காரில் போகலாம், ட்ரெயினில் போகலாம், பைக்கில் போகலாம், சைக்கிளில் போகலாம், நடந்து போகலாம். அந்த மாதிரி இது ஜாதகம், வாஸ்து, மலர் மருந்து, ஃப்ளவர் ரெமெடிஸ், இதெல்லாம் ஒரு டூல். ஏதோ ஒரு டூல் நான் யூஸ் பண்ணி நான் நல்லா இருக்கணுன்றது தான் முக்கியம். அது வேணுன்றவங்க கால் பண்ணுங்கள், என்ன பண்ண முடியுன்றதை பார்த்துட்டு நம்ம நல்லா இருக்கிற வழியை பார்ப்போம். இது ஒன்று. பொதுவாக இந்த மாதத்துக்கு நல்ல குரு அருள் வேணும்னா நீங்கள் வந்து சிவபெருமான் நடராஜர் அம்பாளை பிடிச்சிக்கோங்க.
முருகர் வைகாசி விசாகம் முருகரை பிடிச்சவங்க இந்த மாதம் சூப்பராக இருக்கும். இந்த குரு பயிற்சி வர்றதுனால எல்லாரும் குரு பயிற்சி நாள் அன்னைக்கு கோயில் போங்க. நவகிரகத்தில் இருக்க குருவை வழிபாடு பண்ணுங்கள். ரொம்ப 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 நல்லது. தட்சிணாமூர்த்தி வழிபாடு பண்ணுங்கள். சில பேர் நிறைய பேருக்கு இப்போ சாய்பாபா கோயில் போகிறது பழக்கம். அங்கே தத்தாத்திரேயர் இருப்பார், அவரெல்லாம் வழிபாடு பண்ணுங்கள். இதெல்லாம் குரு ஆக்டிவேட் பண்ணுறது. மஞ்சள் மூக்கடலை வாரத்துக்கு ஒரு தடவை சாப்பிடுங்க. வியாழக்கிழமை சாப்பிடுங்க. குரு ஹோரையில் வச்சு சாப்பிட்டீங்கன்னா இன்னும் சூப்பராக வேலை செய்யும். மஞ்சள் ட்ரெஸ் யூஸ் பண்ணுங்கள். தங்க செயின் போடுங்க. போட முடிகிறவங்க போடுங்க. ஆனால் இடுப்புக்கு மேலே இருக்கணும். இடுப்புக்கு மேலே தான் ஆண் உடம்பு, குரு உடம்பு. ஸோ இடுப்புக்கு மேலே போடுங்க, இடுப்புக்கு கீழே போடக்கூடாது. சரிங்களா? இடுப்புக்கு மேலே தங்க போடுங்க. இது மாதிரி நிறைய விஷயம் இருக்குங்க. இதெல்லாம் கற்றுக்கணுமா, கால் பண்ணுங்கள், கற்றுக்கோங்க, யூஸ் பண்ணுங்கள். வாழ்க்கையில் எல்லாரும் நல்லா இருங்க. எல்லாரும் நல்லா இருக்க அந்த சிவபெருமான் நடராஜர் அம்பாளை வேண்டிட்டு, முருகர் வள்ளி தேவானை வேண்டிட்டு விடை பெறுவது உங்கள் டாக்டர் டிவைன் தினேஷ். நன்றி. வாழ்க வளத்துடன்.